ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலே நம்முடைய தேவநாயக கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு நாம் அஞ்சி நடக்க வேண்டும். இன்றைய சூழல்களில் ஒருவேளை நாம் மனிதர்கள் வைத்த சட்ட திட்டங்களை, ஒருவேளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய கர்த்தரை சொல்றாருன்னா, அவர் கூறுகிறது என்ன அப்படின்னா, நாம் திருப்தியாக இருக்க போகிறோம். கர்த்தருக்கு நாம பயந்தோம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு இவைகளை பார்த்து கொண்டிருக்கா, நான் செய்யற தவறை பார்த்து கொண்டிருக்கா, நான் செய்யற நன்மைகளை பார்த்து கொண்டிருக்கா, எல்லாவற்றையும் உற்று நோக்கி கொண்டிருக்கா. எனவே நான் தீமை செய்ய மாட்டேன், நான் தவறான பாதையில செல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நாம் திருப்தி அடைந்து நிலைத்திருப்போம் என்கிறார். நாம திருப்தி அடைவது மட்டும் இல்லாம நிலைத்திருப்போம், சதா காலமும் இருப்போம். அதை விட முக்கியமா நம்மிடத்துல தீமைகள் நெருங்காது என்கிறார். ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்ச்சிகள், நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள் எதுவா இருந்தாலும் அது நம்மை அணுகாது என்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டுமாம். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த நிலையை நாம் பெற்றும் பொழுது, அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு அஞ்சி நடக்கும் பொழுது, எந்த ஒரு தீங்கும் நம்மை நெருங்காமல், எந்த ஒரு போராட்டமும் பாடுகளும் நம்மை நெருங்காமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நம்மை தீமை பார்க்க விடாமல், தீமையை சந்திக்க விடாமல் கர்த்தர் நம்மை முன்னும் பின்னுமாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். எனவே இன்றைக்கு நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்மை அவருக்கு பயந்து நடக்க, வாழ, நம்மை அர்ப்பணிக்க இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தை நம்புகிறவர்களாய் நாம் கர்த்தருக்கு அஞ்சி நடப்போம். நம்மை திருப்தியாக்கி, தீமைக்கு விலக்கி தேவன் நம்மை பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.